வணக்கம். மத்திய அரசோட முக்கியமான திட்டங்கள்ல ஒண்ணுதான் இந்த பிரதம மந்திரி கிசான் திட்டம். இதுல நிறைய விவசாயிகளுக்கு பணம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு நின்னு போச்சு. உங்களுக்கும் இதே நிலைமைதானா? அப்போ ஏன் பணம் நின்னுச்சு? அதை எப்படி சரி பண்ணி திரும்ப வாங்குறதுன்னு இந்த விளக்கத்துல நம்ம தெளிவா பார்க்கலாம். ஆமாங்க, உங்க பிஎம் கிசான் பணம் திடீர்னு நின்னுடுச்சா? இந்த கேள்விதான் இப்போ பல விவசாயிங்க மனசுல ஓடிட்டு இருக்கு. முன்னாடி எந்த தகவலும் சொல்லாம பணம் நின்னுதால நிறைய பேருக்கு ஒரே குழப்பம். ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன தீர்வுன்னு நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க மட்டும் இதுல தனியா இல்ல. இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் வந்தது கிடையாது. நாடு முழுக்க லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு இதே மாதிரி தான் பணம் நிறுத்தப்பட்டிருக்கு. சோ இது ஏன் நடக்குது, இதை எப்படி சரி செய்யலான்னு கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இந்த பிஎம் கிசான் திட்டம்னா என்னன்னு சட்டுன்னு பார்த்துடலாம். இது சின்ன மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு உதவுறதுக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம். விதை, உரம் வாங்குற மாதிரி செலவுகளுக்கு உதவட்டுமேனு தகுதி இருக்கிற விவசாய குடும்பங்களுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் 3 தடவையா 2000 நேரா அவங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே அனுப்புறாங்க. சரி, இவ்ளோ நல்ல திட்டத்துல எதுக்கு திடீர்னு பணத்தை நிறுத்தினாங்க? இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்னன்னா, அரசாங்கம் இப்போ ஒரு பெரிய சரிபார்ப்பு வேலையில இறங்கியிருக்கு. ஆமாங்க, நாடு முழுக்க ஒரு பெரிய வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. எதுக்குன்னா, தகுதியே இல்லாத ஆளுங்களையெல்லாம் லிஸ்ட்ல இருந்து தூக்குறதுக்கு தான். உண்மையான விவசாயிக்கு மட்டும்தான் பணம் போய் சேரணும்னு அரசாங்கம் இதுல ரொம்ப உறுதியா இருக்கு. இப்ப இந்த சார்ட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஆரம்பத்துல பாருங்க 9 கோடிக்கும் மேல விவசாயிகள் இதுல பயனடைஞ்சாங்க. ஆனா தொடர்ந்து நடந்த சரிபார்ப்புக்கு அப்புறம் கோடிக்கணக்கான பேரை லிஸ்ட்ல இருந்து நீக்கிருக்காங்க. ஏன்னா நிறைய போலி கணக்குகளை கண்டுபிடிச்சு நிதிய சரியான ஆளுங்களுக்கு கொண்டு சேர்க்கணும்னு சொல்றாங்க. சரி, இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியுமான்னு கேட்டா நிச்சயமா முடியும். உங்க பணம் நின்னதுக்கு பொதுவா ஒரு 3 முக்கிய காரணம் இருக்கலாம். அத ஒன்னொன்னா எப்படி சரி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ஆமாங்க, பொதுவா 3 முக்கியமான காரணத்துக்காகத்தான் பணத்தை நிறுத்துறாங்க. இந்த 3யும் நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்க பணம் திரும்பவும் வர ஆரம்பிச்சிடும். இந்த 3 விஷயத்தையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1, நீங்க உங்க இகேவைசிய முடிக்காம இருக்கலாம். 2வது, உங்க ஆதார் நம்பரை பேங்க் அக்கவுண்டோட இணைக்காம இருக்கலாம். 3வது, உங்க நிலத்தோட பட்டா, சிட்டா மாதிரி டாக்குமெண்ட்ஸ் சரியா வெரிஃபை ஆகாம இருக்கலாம். இதுல எது ஒன்னு பெண்டிங் இருந்தாலும் பணம் நின்னுடும். இகேவைசினா என்னன்னு குழப்பிக்காதீங்க. அது ஒன்னும் இல்ல, நோ யோர் கஸ்டமர்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த பணத்தை வாங்குறதே நீங்க தானு உங்க கைரேகை மூலமா உறுதி பண்ற ஒரு முறைதான் இது. போலி ஆளுங்களை தடுக்க இதை இப்போ கட்டாயமாக்கிட்டாங்க. உங்க பக்கத்துல இருக்கிற இ-சேவை மையத்துக்கு போனீங்கன்னா இதை ரொம்ப சுலபமா முடிச்சிடலாம். அடுத்ததா, மத்திய அரசு ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது இல்லாம இனிமே பிஎம் கிசான் பணம் வாங்குறது கஷ்டம். அதுதாங்க இந்த யுனிக் ஃபார்மர் ஐடி, அதாவது தனித்துவமான விவசாய அடையாள அட்டை. இது இனிமே கட்டாயம். இந்த ஃபார்மர் ஐடிங்கிறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. நமக்கு எல்லாருக்கும் ஆதார் கார்டு எப்படி ஒரு யூனிக் நம்பரோ, அதே மாதிரி தான் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு தனிப்பட்ட நம்பர் கொடுக்க போறாங்க. இந்த ஒரு நம்பரை வச்சே உங்க நிலம், நீங்க என்ன பயிர் பண்றீங்க, உங்களுக்கு வர்ற மானியம்னு எல்லாத்தையும் இணைச்சிடுவாங்க. அப்போ இதோட முக்கியத்துவம் என்னன்னு பாருங்க. இனிமே பிஎம் கிசான் பணம் வரணும்னா இது கட்டாயம் வேணும். இப்போதைக்கு ஒரு 14 மாநிலங்கள்ல ஆரம்பிச்சாலும் சீக்கிரமே நாடு முழுக்க கொண்டு வர போறாங்க. இது மட்டும் இல்லாம பயிர் காப்பீடு மாதிரி வேற திட்டங்களுக்கு அப்ளை பண்றதும் ரொம்ப ஈஸியாகிடும். மொத்தத்துல இது ஒரு விவசாயியோட முழு டிஜிட்டல் ப்ரொஃபைல் மாதிரி. சரி, இவ்ளோ சொல்றீங்க. என் அப்ளிகேஷன் என்ன நிலைமையில இருக்கு? எனக்கு ஏன் பணம் வரல? என்ன தப்பு இருக்குன்னு நான் எப்படி ஆன்லைன்ல நானே பாக்குறது? அதுக்கும் ஒரு சிம்பிளான வழி இருக்கு. அதையும் பாத்துடலாம். உங்க ஸ்டேட்டஸை செக் பண்றது ரொம்ப சுலபம். முதல்ல pmkisan.gov.in அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க. அங்க ஃபார்மர்ஸ் கார்னர்னு ஒரு பகுதி இருக்கும். அதை தேடி கிளிக் பண்ணுங்க. அதுக்குள்ள நோ யோர் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. இப்போ உங்க ஆதார் நம்பர் இல்லனா நீங்க பதிவு பண்ண மொபைல் நம்பரை போட்டா போதும். உங்க பணம் ஏன் நின்னுச்சுன்னு எல்லா டீட்டெயில்ஸும் ஸ்கிரீன்ல வந்துடும். இங்கதான் ஒரு சூப்பரான நல்ல விஷயம் இருக்கு. உங்க டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கிற சின்ன சின்ன தப்பால பணம் நின்னு போயிருந்தா நீங்க கவலைப்படவே வேண்டாம். அந்த தப்பை நீங்க சரி பண்ணதுக்கு அப்புறம் இதுவரைக்கும் வராம இருந்த எல்லா தவணை பணமும் மொத்தமா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்து சேரும்னு அரசாங்கமே சொல்லிருக்கு. அதாவது உங்க பணம் கேன்சல் ஆகல, சும்மா பெண்டிங்ல தான் இருக்கு. கடைசியா, விவசாயிகளுக்கான இந்த மாதிரி உதவி திட்டங்களை நம்ம அரசியல் கட்சிகள் எப்படி பாக்குறாங்க, இதோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு நடுநிலையான பார்வையோட அலசலாம். இப்போ வரப்போற 2026 தேர்தலை மனசுல வச்சு கட்சிகள் சில வாக்குறுதிகளை கொடுக்கறாங்க.
மத்திய அரசு தர்ற 6000 ரூபாயோட மாநில அரசு சார்பா ஒரு 3000 ரூபாய் சேர்த்து மொத்தம் 9000 ரூபாய் கொடுப்போம்னு பாஜக சொல்லுது. இன்னொரு பக்கம் திமுக, அதிமுக மாதிரி கட்சிகள் குடும்பத் தலைவிகளுக்கு மாசம் நிதி உதவி தர திட்டத்தை முன்வைக்கிறாங்க. சோ நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு பக்கம் அரசாங்கத்தோட பணத்தை வாங்குறதுக்கு டிஜிட்டல் ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப டைட் ஆகுது. இன்னொரு பக்கம் அரசியல் கட்சிகள் போட்டி போட்டுக்கிட்டு நிதி உதவிய அதிகமா தர்றேன்னு வாக்குறுதி கொடுக்கறாங்க. இதனால விவசாயிகளுக்கான நலத்திட்டங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அதனால இப்போதைக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான். உங்க பணம் திரும்ப வரணும்னா உடனே EKYC, ஆதார் இணைப்பு, நில ஆவண சரிபார்ப்பு எல்லாத்தையும் முடிங்க. அந்த புது விவசாயி அடையாள அட்டைக்கும் விண்ணப்பம் செஞ்சு அரசின் பலன்களை தொடர்ந்து பெறுங்க.